வணக்கம். இப்ப நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா, கண்டிப்பா. குறிப்பா எப்பவும் புது புது விஷயங்களை தேடி கத்துக்கிற உங்களுக்கு இந்த ஒரு ஆழமான அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ம். ஏன்னா, இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ஒரு ஆன்மீக ஆவணம். கரெக்ட். அதாவது நினைவு மற்றும் சேவையின் மூலம் சுயத்தை உயர்த்துவது அப்படிங்கிற ஒரு ஆவணத்துல இருக்கிற சில முக்கியமான குறிப்புகளை தான் நாம பார்க்க போறோம். இந்த குறிப்புகள நாம வெறும் தத்துவமா மட்டும் பார்க்க போறதில்ல. ஆமா. அது ஒரு உளவியல் கோணத்துல, அதாவது நம்ம மனநிலையை எப்படி கையாளுவது அப்படிங்கிற மாதிரி அலச போறோம். சரியா சொன்னீங்க. மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒருத்தருக்கு என்ன பொறுப்பு இருக்கு, அப்புறம் அந்த 84 பிறவிகளின் சுழற்சி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்ல வருது? குறிப்பா நம்ம மனசை எப்பவும் அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வீணான எண்ணங்களோட பாரத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறதையும் பேச போறோம். ம். ஆனா இந்த சீரியஸான விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்ன கேள்வி அது? அதாவது உங்களை அமைதிப்படுத்தவும் உங்க மனசை ஒருமுகப்படுத்தவும் ஒருத்தர் தியானம் கத்துக் கொடுக்கறாருன்னு வச்சுப்போம். ஓகே. ஆனா அந்த கிளாஸ் நடக்கும்போது அந்த ஆசிரியரோட மனசே எங்கேயோ அலைபாஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஆமா. தியானம் கத்துக் கொடுக்கறவரே டென்ஷனா இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? இத பத்தி தான் நாம முதல்ல பேச போறோம். கண்டிப்பா. இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு இடத்துல இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ம். இந்த ஆவணம் ரொம்ப பிராக்டிக்கலான சில விஷயங்களை முன்வைக்குது. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஆசிரியருக்கு உள்ள பொறுப்புன்ன. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்துல குழு வழிகாட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கலாம். ஏன் உங்க குடும்பத்துல நீங்க ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. நீங்களே ஒரு நிலையான மனநிலையில இல்லாம எப்படி மத்தவங்களுக்கு அந்த அமைதியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை இது கேள்வி கேக்குது. ஆமா, இத படிக்கும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. குறிப்பா இதுல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. எந்த விஷயம்? அதாவது மத்தவங்களுக்கு யோகா அல்லது நிஷ்டை. இங்க நிஷ்டை அப்படிங்கிறது வெறும் கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு உடற்பயிற்சி கிடையாது. கரெக்ட். அது மனசை முழுமையா ஒருமுகப்படுத்துற ஒரு நிலை. ஆமா. அப்படிப்பட்ட தியானத்த ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது, அவரோட மனசு வேற எங்கேயோ அலைபாஞ்சுகிட்டு இருந்தா, அவர் மத்தவங்களுக்கு நல்லது செய்யலன்னு சொல்றாங்க. மாறாக ஒரு மிகப்பெரிய தீங்கு செய்யறாருன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதாவது அவங்க செய்யறது சேவை கிடையாது, அது ஒரு தீங்கு. இன்னும் சொல்லப்போனா இது புண்ணியத்திற்கு பதிலாக பாவமாக மாறிவிடும்னு எச்சரிக்கிறாங்க. ஆமா. இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? மனசு அலைபாயறது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே. அதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும்? அது ஓவான்னு நமக்கு தோணலாம். ஆனா, இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால், இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல நாம புரிஞ்சுக்க முடியும். எப்படி சொல்றீங்க? எமோஷனல் கண்டேஜியன், அதாவது உணர்வுகள் தொற்றிக்கொள்ளும் தன்மை அப்படின்னு உளவியல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருத்தரோட உணர்வுகள் மத்தவங்களுக்கு சுலபமா தொத்திக்கும். ஓ, அப்போ ஒரு ஆசிரியர் எந்த மனநிலையில உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறாரோ அதே அதிர்வு, அதே மனநிலை தான் எதிரில் உட்கார்ந்திருக்கிற மாணவர்களுக்கும் கடத்தப்படுது. ஆசிரியர் உள்ளுக்குள்ள குழப்பமாவும் கவனச்சிதறலோட இருந்தா, அதை கவனிக்கிற மாணவர்களாலையும் ஒருபோதும் அமைதியை உணர முடியாது. அதனால தான் அத ஒரு தீங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இந்த ஆவணத்தோட மூலக்குரலாக இருக்கிற பாபா அப்படிங்கிறவரோட வெளிப்படைத்தன்மை தான். ஆமா, அதை நான் கவனிச்சேன். அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வழிகாட்டி எப்படி இவ்ளோ சாதாரணமா தன்னோட குறைய ஒத்துக்கிறாருன்னு தோணுச்சு. பொதுவா ஆன்மீக வழிகாட்டிகள் தங்களை எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட்டான எந்த குறையும் இல்லாத ஒரு பிம்பமா தான் காட்டிக்க விரும்புவாங்க. உண்மைதான். ஆனா இங்க ஏராளமான குழந்தைகளின் பொறுப்பு இருப்பதால் சில நேரங்கள்ல தானும் இறைவனை நினைவு கூற மறந்து விடுகிறேன் அப்படின்னு அவர் கேஷுவலாவும் நேர்மையாவும் ஒப்புக்கிறார். ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைமை அதிகாரி எப்படி தினசரி வேலைகளுக்கு நடுவுல தன்னோட ஃபோக்கஸை தவற விடுவாரோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. சரியா சொன்னீங்க. மனச ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. உச்சக்கட்ட பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய சவால் தான் அப்படிங்கிறது இது ரொம்ப யதார்த்தமா உணர்த்துது. இந்த யதார்த்தம் தான் இந்த ஆவணத்தை ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துது. சரி, கவனச்சிதறல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்குதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ம். இந்த மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு உதாரணம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. அந்த காதலன் காதலி உருவகம் தானே? ஆமா, ஆன்மீகம்னாலே பொதுவா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், பயம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஆன்மீக நினைவ ஒரு காதலன்
தன் காதலியை நினைப்பதற்கு ஒப்பிட்டிருக்காங்க. ஆஷிக் மற்றும் மாஷுக் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு தீவிரமான ஆன்மீக குறிப்புல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது கொஞ்சம் முரணா தெரியலையா? வெளிப்படையா பார்க்க முரணா தெரியலாம். ஆனா உளவியல் ரீதியா இது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அணுகுமுறை. எப்படி? நீங்க ஒரு விஷயத்த கட்டாயத்தின் பேர்ல செஞ்சீங்கன்னா அதுல ஒரு சுமை இருக்கும். ஆனா ஒரு காதலன் தன் காதலியை நினைக்கிறதுக்கு யாராவது டைம் டேபிள் போட்டு கொடுக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப இயல்பான, எந்தவிதமான கட்டாயமும் இல்லாத ஒரு ஈர்ப்பு. இங்க ஆஷிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆழமாக நேசிக்கிற ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம். ஓ, அப்போ ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ஒரு கடமையா இருக்கக்கூடாது, ஒரு காதல் மாதிரி இயல்பா இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த அன்பான நினைவோட சேர்ந்து இந்த ஆவணம் இன்னொரு முக்கியமான வரைபடத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துது. அதுதான் அந்த படிக்கட்டு சித்திரம். ஆமா, அந்த படிக்கட்டு சிடி கான்செப்ட் இதுல தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்ன குழப்பம்? இந்த ஆவணத்துல 84 பிறவிகளின் சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த 84 பிறவிகள்னா என்ன? அந்த படிக்கட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த படிக்கட்டு அப்படிங்கிறது வெறும் ஒரு படம் கிடையாது. அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் வரலாற்றையும் விளக்குற ஒரு டைம்லைன். ஓ, காலக்கோடு மாதிரி. ஆமா. இவங்களோட தத்துவப்படி நேரம் நேர்கோட்ல பயணிக்கல, அது ஒரு சுழற்சி. அந்த படிக்கட்டுல மேலே இருந்து கீழாக மனித ஆன்மா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தூய்மையை இழந்து கீழே இறங்கி வருதுன்னு காட்டியிருக்காங்க. உலகின் ஆரம்பம், மத்தி மற்றும் முடிவது விவரிக்குது. கரெக்ட். ஒரு ஆன்மா அதிகபட்சமா 84 பிறவிகள் எடுக்கும் அப்படிங்கறது தான் இவங்களோட கணக்கு. இன்ட்ரெஸ்டிங். இந்த சுழற்சியில ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்கள தேவி, தேவதா, தர்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, சிந்து மாகாணத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட இந்த வகுப்புகளுக்கு வந்து கலந்துகிட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. அது ஒரு முக்கியமான வரலாற்று தகவல். அவங்க அந்த படிக்கட்டு வரைபடத்தை பார்த்துட்டு, நாங்களும் ஆதியிலே இந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு உணர்ந்துகிட்டதா சொல்லியிருக்காங்க. வேறொரு மதத்தை சேர்ந்தவங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? அங்குதான் நாம இந்த தத்துவத்தோட ஆழத்தை பார்க்கணும். தேவி தேவதா தர்மம் அப்படிங்கிறது இங்கே ஒரு நவீன மதமா சொல்லப்படல. அப்போ அது என்ன? அது மனித குலத்தோட ஆதிநிலை. சிந்து மாகாணத்துல நடந்த அந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா, மனிதர்கள் தங்களோட வேர்களை தேடுறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறது தான். ஓ, தத்துவங்கள் எப்படி மத எல்லைகளை தாண்டி மனிதர்களை அவங்களோட ஆதி வேர்களோட இணைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரியா சொன்னீங்க. சரி, நாம எங்க இருந்து வந்தோன்னு தெரிஞ்சுக்கிற தேடல் எல்லாருக்குமே பொதுவானது தான். இப்போ இதை அப்படியே உங்கள மாதிரி, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள மாதிரி கத்துக்கிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க, அத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, இதுல உண்மையான சேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்கறாங்க. ஒரு வரிய படிக்கும்போது எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. எந்த வரி அது? ஒரு பாவியை புண்ணிய ஆத்மாவாக மாற்றும் சேவையை செய்யும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கருத்து மாதிரி தோணலையா? வெளிப்படையா பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா இது சாப்பாட்டை விட்டுட்டு பட்டினி கிடக்கணும் அப்படிங்கிற நேரடி அர்த்தத்துல சொல்லப்படல. அப்புறம் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு உருவகம். ஒரு விஷயத்த நாம கையில எடுத்துட்டா அதுல எந்த அளவுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான வார்த்தை அது. ம், ஒரு திறமையான மருத்துவர் தன்னிடம் வர்ற ஒரு நோயாளிய குணமாக்காம விடமாட்டே அப்படின்னு எப்படி ஒரு உறுதி எடுத்துப்பாரோ அதே மாதிரிதான் இதுவும். ஓகே, இப்போ புரியுது. இதை விட இன்னொரு முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் ஆஃப் சமானா அப்படிங்கிற தத்துவம். ஆஃப் சமானா, அதாவது மத்தவங்களை தங்களுக்கு சமமா ஆக்குறது. கரெக்ட். இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஏன்னா பொதுவா ஒரு குரு தன்னோட சிஷ்யனை தனக்கு ஈக்குவலா ஆக்கிக்க மாட்டாங்க. எப்பவும் ஒரு படிநிலை இருக்குமே. எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க உடைக்கப்படுது. பாரம்பரிய உறவுல குரு சில ரகசியங்களை வச்சுப்பார். ஆனா இந்த ஆவணம் அந்த ஈகோவை சுக்குநூறா உடைக்குது. உண்மையான சேவைனா என்னன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா. உனக்கு என்னென்ன தெரியுமோ அத அப்படியே எதிரில் இருக்கவனுக்கு கொடுத்து அவனை உனக்கு சமமான ஒருத்தனா மாத்துறது தான் உண்மையான சேவை. ஒரு ஆசிரியரோட உண்மையான வெற்றியே தன்னை அந்த இடத்துல தேவையற்றவரா மாத்திக்கிறது தான். ஆமா. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில இருக்கிற லீடர்ஷிப்புக்கும் ரொம்பவே பொருத்தமான தத்துவம். ஒரு நல்ல மேனேஜர் தன்னோட குழுவை தனக்கு ஈக்குவலா வளர்த்து விடணும். வாவ், அந்த லீடர்ஷிப் ஆங்கிள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா தங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது? ஏன்னா நானெல்லாம் தெரிஞ்சுவன ஒரு மிதப்பு வந்துடுமே. இதுக்கும் இந்த ஆவணத்துல ஒரு சுவாரஸ்யமான விமர்சனம் இருக்கு. ஆமா,
பிரம்மா குமாரர்கள் அமைப்புல வெளிவரும் சிறப்பு பத்திரிகையை அவங்களே சரிவர படிப்பதில்லைன்னு பாபா வருத்தப்படுறார். இது நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு தங்களுக்கு கொடுக்கப்படுற அறிவையே அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு இது சுட்டி காட்டுது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற தப்பு மாதிரியே இருக்குல்ல. 100க்கு 100 உண்மை. நாம ஒரு சீனியர் பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அலட்சியம் வந்துடும். ஆனா ஒரு சிறந்த வழிகாட்டி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த மாணவனா தான் இருக்கணும். தங்களை தொடர்ந்து புதுப்பிச்சுக்காத எல்லா ஒரு ஆசிரியராலும் சரியான வழிகாட்டியா இருக்க முடியாது. ஆமா, அதுக்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் அந்த பத்திரிகை விமர்சனம். கண்டிப்பா. சரி, இதுவரைக்கும் நாம மத்தவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு பார்த்தோம். எனவே இதற்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய போராட்டம் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வீணானவற்றின் பாரம். அந்த வீண் ஆஃப் வேஸ்ட் கான்செப்ட், வீணான எண்ணங்கள், வீணான வார்த்தைகள் மற்றும் வீணான செயல்கள், இது மூணும் நம்ம ஆன்மாவின் மேல ஒரு பெரிய பாரத்தை ஏத்துது. ஆமா, நாம தினமும் கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்களை நினைச்சு இவ்ளோ கவலைப்படுறோம். அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு எவ்வளவு பெரிய சுமை. அந்த பாரத்தை எப்படி நாம குறைக்கிறது? நிறைய நல்ல புத்தகங்கள் படிக்கிறோம், ஆனா அது நம்ம அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுறதில்லையே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதுக்கு ஆவணம் கொடுக்கிற அற்புதமான ஒப்பீடு ரொம்பவே பிரமாதமானது. சொல்லுங்க. நீங்க எவ்வளோ சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உங்க வயித்துல சரியா செரிமானம் ஆனா மட்டும்தான் அது ரத்தமாவும் சக்தியாவும் மாறும். செரிமானமாகாத சாப்பாடு உடம்புக்கு சுமை. அறிவும் அதே மாதிரி தான். அந்த சாப்பாடு செரிமான உதாரணம் ரொம்பவே ஆப்டா இருக்கு. கத்துக்கிற தகவல் எல்லாமே சாப்பாடு மாதிரி. அது செரிமானம் பண்ணலனா அதுவே மென்டல் பிரஷரா மாறிடும். அந்த அறிவு செரிமானம் பண்றதுக்கு தேவைப்படுற திறன் தான் மனன் சக்தி. அதாவது சிந்திக்கும் திறன். ஆமா, ஒரு விஷயத்த கேட்டதும் அதை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். இதை நான் எப்படி பயன்படுத்தலாம்னு ஆழமா சிந்திக்கும் போதுதான் அது ஆன்மாவிற்கு சக்தியை கொடுக்கும். அப்படி செரிமானமாகாத தகவல்கள் எல்லாமே வீணான எண்ணங்களா மாறி மனசுல பாரமா தங்கிடும். கரெக்ட். மனன் சக்தி சரியா வேலை செய்யும்போது நம்ம மனசு ஒரு சலனமற்ற நிலையா அடையுது. இதுல என்ன நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிற வீணான கவலைகளை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து கடந்த காலத்தை அசை போடுறது தான் பாரத்தோட ஆரம்ப புள்ளியே. துல்லியமா சொன்னீங்க. அந்த ஏன், எதற்கு அப்படிங்கிற கேள்விகளை நிறுத்தலும், இத தவிர்க்க முழுமையான நம்பிக்கை இருக்கணும்னு ஆவணம் சொல்லுது. அதாவது நிச்சய். அந்த நம்பிக்கை இருந்தா பயமற்ற மற்றும் கவலையற்ற நிலையை அடையலாம். நிಶ್ಚಿந்த நிலை. அந்த நிலை வந்துட்டா வாழ்க்கையில வர எந்த சவாலையும் ஈஸியா கடந்து போயிடலாம். ரொம்பவே அருமையான ஒரு பார்வை இது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான கருத்துக்களை தொகுத்து பார்த்திருக்கோம். ஒரு ஆசிரியராக பொறுப்புடன் இருப்பது, மனதை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்துவது எப்படின்னு பார்த்தோம். ஆமா. அப்புறம் அந்த 84 பிறவிகளின் சுழற்சியை புரிஞ்சு கொள்வது, வீணான எண்ணங்களை தவிர்த்து சிந்திக்கும் திறனை வளர்ப்பது பத்தி அலசணும். இது உங்கள மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பொருத்தமானது? நீங்க ஒரு குழுவை வழி நடத்தினாலும் சரி, புதிய தகவல்களை கற்றுக்கொண்டாலும் சரி, உங்களுடைய சொந்த எண்ணங்களை கையாண்டாலும் சரி, வீணானவற்றின் பாரத்தை குறைப்பது மற்றும் கற்றதை செரிமானம் செய்வது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயன்படும். ரொம்பவே ஆழமான வார்த்தைகள். இறுதியாக உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை, ஒரு சிந்தனைக்கான சவாலை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்று நாள் முழுவதும் உங்கள் மனதில் ஓடிய ஒவ்வொரு வீணான எண்ணமும் ஒரு சிறிய கல் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஓ. அந்த கற்களை எல்லாம் ஒரு பையில் போட்டு உங்கள் முதுகில் சுமக்க வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் உங்கள் முதுகுப்பை எவ்வளவு கனமாக இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த வீணான பாரத்தை இப்போது கீழே இறுக்கி வைத்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப சுதந்திரமா இருக்கும். இந்த சிந்தனையுடன் உங்களை நீங்களே ஆராயும் ஒரு புதிய தேடலுக்கு உங்களை விட்டுவிட்டு இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து சிந்தியுங்கள்.